ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த ஐபோனை தான் சர்வீஸ் பண்ண போறோம். எங்க ஆட்டைய போட்டது? இது வந்து ஐபோன் SE ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல். இதுல என்ன ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ் போட்டா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அடிச்சு பிடிச்ச அம்மிக்கு பிடிச்ச மகம் ஏதோ ஓரளவு ஏறுது. ஆனா ஏறினாலும் நிக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். வாங்க இதை பிரிச்சு பார்க்கலாம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபோனை அக்குவர அணிவரை பிரிக்கணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற 2 ஸ்க்ரூவை கழட்டணும். ஸ்க்ரூவை கழட்டணுன்னே படார்னு டிஸ்பிளே பிடிக்கிற கூடாது. ஏன்னா உள்ள வந்து ஸ்ட்ராப்லாம் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டா அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, டிஸ்பிளேவை தனியாக கழட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா சார்ஜ் போட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை மட்டும் தான் மாற்ற போறோம். எனக்கு பேட்டரி மேல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சார்ஜ் போடுற ரொம்ப நேரம் நிக்க மாட்டேங்குது, உடனே சடனா இறங்கிருது அப்படின்னாங்க. அதனால இப்போதைக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ண வேணாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டை மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். 2 hours later. நண்பர்களே, இப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த மொபைலுக்கு சார்ஜிங் கனெக்டிங் பிளக்ஸ் தான் வாங்க போயிருந்தேன். போய் கடையில கேட்ட உடனே இந்த இருக்குன்னு சொல்லி எடுத்து கையில கொடுத்தானுங்க. மொபைல் ஸ்பேர் எப்பயுமே வாங்கினோம்னா கண்ணை மூடிட்டுலாம் வரமாட்டோம். அங்கேயே வாங்கி செக் பண்ணிட்டு தான் நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி வாங்கினதை போட்டு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த மொபைல்ல இந்த டிஸ்பிளே காம்போ மாற்ற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஆல்ரெடி இந்த ஐபோனுக்கு வந்து டிஸ்பிளே காம்போ சேஞ்ச் பண்ணிருக்கானுங்க. சேஞ்ச் பண்ணும்போது எந்த எண்ணத்துல சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. இருக்கிற ஸ்டாப்போட கனெக்டர் எல்லாத்தையுமே நல்ல வலுவா டேமேஜ் பண்ணி மாட்டி ஒரு வழியா கம்மும் ஊத்தி வச்சு ஒட்டி வச்சு விட்டுட்டானுங்க. அது இத்தனை காலம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம இப்போ கலட்டணும் பாத்தீங்களா, கலட்டும் போது அது சேர்ந்து புடுங்கிக்கிச்சு. அந்த விஷயத்த நம்ம கவனிக்கல. எடுத்துட்டு கடையில போயிட்டு ஸ்பேர் வாங்கி மாட்டி செக் பண்ணி ஆன் பண்ணலான்னு போதுதான் இருக்கிற பஞ்சாயத்தே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஐபோனுக்கு சார்ஜிங் கனெக்டிங் பிளக்ஸ் வேற டேமேஜ் ஆயிருச்சு, பேட்டரி வேற ஃபால்ட். இதுல புதுசா காம்போ வேறையும் சேஞ்ச் பண்ணணும்னு வரும்போது கஸ்டமர் இப்போதைக்கு இதை சரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை இருந்தபடியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா மாட்டிட்டு அவங்க கையிலே ரிட்டர்ன் பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபெயிலியர் வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம பிரபு கண்ட்ரோலரை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.